வணக்கம். எலெக்ஷன் நெருங்கும்போது பழைய துக்ளக்கில் ஒரு கார்ட்டூன் வந்துடும். நம்ம சத்யா சார் போட்டது தான். பழசு, ரொம்ப கொஞ்சம் பழசு, கொஞ்சம் இல்லை ரொம்ப பழசு. அதில் பரண்மேல் ஏறி பழைய ப்ளக்கார்டெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு சீன், இது கார்ட்டூன் இருக்கும். அதாவது ஹிந்தி எதிர்ப்பு, கச்சத்தீவு, காவேரி பிரச்சனை, அதெல்லாம் ப்ளக்கார்டு வச்சுருப்பாங்க. எலெக்ஷன் நெருங்கிறதுக்கு ஒரு 4 மாதம் 3 மாதம்னால அதெல்லாம் எடுத்து மறுபடியும் இந்த பிரச்சனையெல்லாம் வெளியே விடுவாங்க. இப்போ அது கூட சான்ஸ்கிரிட் சத்தமொழி, மெட்ரோவுக்கு ஃபண்டு இது பண்ணவில்லை. அப்புறம் எய்ம்ஸு, ஒத்தக்கல்ல இன்னும் தூக்கம் இல்லை. ஒத்தக்கல் அடுக்க இன்னும் நெருங்க ஒத்தக்கல்லும் தூக்கிட்டு வருவார். ஜனங்களும் இவங்க பண்ணுற சேஷ்டையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பீகாரில் வாங்கின அடி தான். பீகாரில் அவன் நினச்சி கூட பார்க்கல. பீகார் தோக்கிறது என்னவோ உண்மையாக இருக்கலாம். ஆனால் இவ்வளோ மோசமாக தோக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் தான். திராவிட மாடல் இங்கே பிரச்சாரம் பண்ண எல்லா ஹிந்தி எதிர்ப்பும், அவங்க ஹிந்தி எதிர்ப்பு மட்டும் இல்லை, ஹிந்தி பேசுகிற எல்லா தொழிலாளிகளையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பானிபூரி, பீடா வாயன், பானிபூரி வாயன், கக்கூஸ் கழுதான் லாய்க்கு, இந்த மாதிரி எவ்வளோ கேவலமாக ஒரு ஹிந்திக்காரனை பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக வடக்கன்னா அவன் மனுஷனே இல்லாத மாதிரி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு எலெக்ஷன் வந்தோடனே மோடி ஏதோ பேசிட்டாரு, பீகாரும் தமிழர்களும் பாய் அப்படின்ட்டு ரொம்ப எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் டயலாகில் அடிச்சுட்டு எலெக்ஷன் முடிஞ்சோடனே மறுபடியும் வடக்கன் அங்கேருந்து தோத்துட்டாங்க, எல்லாம் இங்கே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன காரணம் மெயினாக தெரியுமா? இது பீகாரை விட மோசமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதிமுக, பாஜக, பாமக, விஜயகாந்த் கட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களோட கதை கந்தலாயிடுன்றது நல்லா தெரியும். பேதியாகி வாந்தி எடுக்கிற லெவல் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, என்ன சாப்பிட்டா பித்தம் தெளின்ற மாதிரி அறக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை திட்டலாம், யாரை அடிக்கலான்ற மாதிரி லெவல் ஆகிடுச்சு. அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு பயங்கரமான நிலைமையில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் எதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தலைவர்களும் மேடை பேச்சாளர்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத லெவலில் ஆகிட்டாங்க. இதுலேருந்து ஒன்று கிளியராக இருக்குது. அதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், அது தனியார் எடுத்ததும் கவர்மெண்ட்டு சைடில் எடுத்ததும் எதுவுமே இவங்களுக்கு சாதகமாக இல்லை. அது நல்லா தெரியுது. போக போக இன்னும் மோசமாகும். ஏன்னா இவங்களை வண்டவாளத்தையெல்லாம் மேடையேறி பாஜகவும் அதிமுகவும் கிழின்னு கிழிக்கத்தான் போகிறாங்க. யூடியூப் இப்போ முன்ன மாதிரி இல்லை. யூடியூப்பில் எல்லாமே பேசலாம், அந்தளவுக்கு வந்துச்சு இவங்க கதை. இந்த 2026 மார்ச் ஏப்ரலோடு முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது தான் பயம். ஆட்சி இல்லாமல், அதிகாரம் இல்லாமல் எப்படி நாள் கடத்துறதுன்றது அவருக்கு பெரிய பயம் இப்போவே வந்துடுச்சு அவங்களுக்கு. அது என்னவோ நடக்க போகுது. ஆனால் இந்த 10 வருஷம் பிஜேபி பண்ண மாதிரி இல்லாமல் குற்றவாளிகள், அது அரசியல் குற்றவாளிகளாக இருந்தாலும், இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தில் தில்முல்லு பண்ணவங்களாக இருந்தாலும் எல்லாரையுமே ஒருபோல் எடுத்து இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குற வரைக்கும் ஜனங்களுக்கு பிஜேபி மேலே இருக்கிற நம்பிக்கை 100% வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஆட்சியெல்லாம் நல்லா செய்கிறாங்க, தூய்மையான ஆட்சி, இது இல்லாத ஆட்சின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிற விஷயத்தில் பிஜேபி ரொம்ப வீக் தான். அதுக்கு காங்கிரஸே பெட்டர்ன்ற மாதிரி தோணுது. அந்தளவுக்கு எல்லா திருடர்களையும், எல்லா கொள்ளைக்காரனையும், எல்லா மல்லமாரிகளையும் தப்பிக்க விடுறாங்க. அது நிப்பாட்டி இனி வர்ற 4 வருஷத்து 5 வருஷத்தில் அது நடைமுறைப்படுத்தி இவங்களெல்லாம் தண்டிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்தால் பிஜேபி மேலே நம்பிக்கை வரும். ஒரு 10, 30, 40 வருஷத்துக்கு அவங்கள அசைக்க முடியாது. வெஸ்ட் பெங்காலும், அசாமும், தமிழ்நாடும் ஈஸியாக கைப்பற்ற முடியும். கேரளாவில் ஒரு பெரிய போராட்டம் நடத்த முடியும். ஆட்சியை கைப்பற்றலாலும்
நம்ம இருக்கிறத காட்ட முடியும். இது பிஜேபி யோசனை பண்ணி செய்ய வேண்டும். அப்படி தான் நினைக்கிறேன் நான். வந்தே மாதரம். வணக்கம்.